பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமான நடராஜர் கோயில் அமைந்துள்ள ஆன்மீக நகரம் சிதம்பரம். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும் ஆனி திருமஞ்சன திருவிழாவும் பிரசித்தி பெற்றவை. அண்ணாமலை பல்கலைக்கழகமும் பிச்சாவரம் அலையாத்தி காடுகளும் இந்த தொகுதியின் பிற முக்கிய அடையாளங்கள். பிச்சாவரம் உலகின் 2வது மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடு என்ற பெயரை பெற்று சிதம்பரம் தொகுதிக்கு பெருமை சேர்க்கிறது. விவசாயம், மீன்பிடித்தல் மற்றும் சுற்றுலா முக்கிய தொழில்களாக உள்ளன. சிதம்பரம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் அனைத்து குளங்களும் சீரமைக்கப்பட்டதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. சிதம்பரம் தொகுதி அதிமுக வசம் இருந்தாலும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றம், சிதம்பரத்தில் புதிய காய்கனி சந்தை, புறநகரில் புதிய பேருந்து நிலையம், சாமியார்பேட்டை கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகள் உள்ளிட்டவை திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகால சாதனைகளாக உள்ளன. 260 கோடி ரூபாய் செலவில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு சிதம்பரம் நகரத்திலேயும் அண்ணாமலை நகரிலேயும் இன்றைக்கு குடிநீர் தட்டுப்பாடு நீக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தாமல் இருந்திருந்தால் இந்த பகுதியில் இருக்கிற பல ஊராட்சிகளில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் அல்லாடி இருப்பார்கள். அதோடு மட்டுமல்ல, சிதம்பரம் நகரத்தில் காய்கறி அங்காடி ஒரு 6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்களது நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். முதலை பண்ணை அமைத்து பழைய கொள்ளிடம் ஆற்றின் கரையோர கிராமங்களில் உலாவரும் முதலைகளை பிடித்து அங்கு பராமரிக்க வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கை. சிதம்பரத்தில் இருந்து ஜெயங்கொண்டம் வழியாக அரியலூர் வரை புதிய ரயில் பாதை தேவை என்பது நீண்டகால கோரிக்கை. கோயம்புத்தூர் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை வரைக்கும் வருது. ஆனால் அந்த மயிலாடுதுறை சிதம்பரம் வரைக்கும் நீட்டிக்கணும்னு நாங்கள் பலகட்ட போராட்டம் நடத்தியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இந்த ரயில்வே நிர்வாகம் செவிமெடுக்கல. அதே போல் பெரிய ட்ரெயின் எதுவும் இங்கே நிற்கிறதில்ல. பெரும்பாலான ட்ரெயின் இங்கே நிற்கிறதில்ல. குறிப்பாக அயோத்தி எக்ஸ்பிரஸ் இங்கே சிதம்பரம் பகுதியில் நிற்கல அப்படிங்கிறது புதிய கோரிக்கையாக ஏற்கனவே 30 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இந்த கோரிக்கை இருக்குது. சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டம் வரைக்கும் ரயில் பாதை அமைக்கணும், ரயில் கோரிக்கை ஒன்று இருக்குது. இதுவரை நடைபெற்ற 16 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி 5 முறையும் அதிமுக 5 முறையும் வெற்றி பெற்றுள்ள இந்த தொகுதியில் திமுக 4 முறை வெற்றி கண்டுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா 1 முறை வென்றுள்ளன. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த சிதம்பரத்தை மீண்டும் கைப்பற்ற திமுகவினரும் தக்க வைக்க அதிமுகவினரும் மும்முரமாக களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் சிமெண்ட் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது அரியலூர். கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயில், திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோயில், ஏலாக்குறிச்சியில் வீரமாமுனிவர் உருவாக்கிய அடைக்கலமாதா ஆலயம் ஆகியவை இந்த தொகுதியின் ஆன்மீக அடையாளங்கள். நெல், கரும்பு, பருத்தி, சோளம் உள்ளிட்டவை அதிகம் விளையும் செழிப்பான பூமி. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் கடலாக இருந்து நிலப்பரப்பாக மாறிய பகுதி என்பதால் கனிம வளம் நிறைந்துள்ளது. அரியலூர் செந்தூர் நெடுஞ்சாலை, திருமானூரில் தீயணைப்புத்துறை அலுவலகம், மொழி போராட்ட தியாகி கீழப்பழுவூர் சின்னச்சாமி பெயரில் அரங்கம் அமைத்தது உள்ளிட்டவை இந்த தொகுதியில் திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகால சாதனைகளாக கூறப்படுகின்றன. அரசு சிமெண்ட் ஆலைக்கு நிலம் வழங்கியோரின் குடும்பத்தினருக்கு வேலை, கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணைகள் கட்டி நீரை சேமிப்பதோடு டெல்டா விவசாயிகளின் நலன் காக்க நவீன அரிசி ஆலை அமைத்தல் என்பவை முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. பால் குளிரூட்டும் நிலையத்தை விரிவாக்கம் செய்வதோடு பால் பொருட்கள் சார்ந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த பகுதியினுடைய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய கொள்ளிடத்தில் தடுப்பணையோடு கூடிய கதவணை அமைக்க வேண்டும். அதன் மூலம் நிலத்தடி நீர், அதன் மூலம் குடிநீர், விவசாயம் பெருகும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. இதை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டு வென்றது. 1957ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 15 தேர்தல்களில் திமுகவும் அதிமுகவும் தலா 5 முறையும், காங்கிரஸ் கட்சி 4 முறையும், மதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன.
ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய ராணுவ விமான ஓடுதளமான இந்திய கடற்படையின் INS ராஜாளி தளம் அமைந்துள்ள இடம் அரக்கோணம். இதுவே இந்த தொகுதியின் கம்பீரமான அடையாளம். நாட்டில் உள்ள 12 தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படைகளில் ஒன்று அரக்கோணத்தில் நிலை கொண்டுள்ளது. விவசாயமும் நெசவும் பிரதானமான தொழில்கள். அரக்கோணத்தில் 50% மக்கள் நாள்தோறும் தங்கள் வேலைக்கு செல்ல ரயில் சேவையையே நம்பியுள்ளனர். சென்னைக்கு போதிய அளவில் நேரடி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும், சுற்றுவட்ட புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளும் வலுத்து வருகின்றன. நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. பூ பதப்படுத்துதல் மற்றும் கொள்முதல் நிலையம், ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஆகியவை அமைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அரக்கோணம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அரக்கோணம் மக்கள் நீண்ட ஆசை கோரிக்கை என்னன்னா, அந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தணும், இல்லைன்னா மருத்துவக் கல்வியாக மாற்றணும். மருத்துவ கல்வியாக மாற்றும் போது நிறைய பயிற்சி மருத்துவர்கள் இருப்பாங்க, நிறைய மருத்துவ உபகரணங்கள் கிடைக்கும். அதனால மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும். இந்த தொகுதியில் 1951ஆம் ஆண்டு முதல் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் திமுக 7 முறையும் அதிமுக 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் 2 முறை வென்ற நிலையில் சுயேட்சை வேட்பாளர் 1 முறை வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 3 தேர்தல்களிலும் அதிமுக வென்ற இந்த தொகுதியை மீண்டும் தங்கள் வசமாக்க திமுகவினர் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.